விடுதலை புலிகளின் மீள் உருவாக்கம் என்று இல்லாமல் ஒரு தனிநாட்டிற்கான ஒரு கோரிக்கையாக இது வந்துவிடலாம் என்கின்ற ஐயப்பாடு வரலாம் என்றால் இதை ஒரு சர்வஜன வாக்கெடுப்பாக கருவக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது என்றால் இலங்கை எப்பொழுதுமே தானாக ஒரு சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தப் போவதில்லை. ஆனால் தமிழ் தரப்புகள் இதனை அவ்வாறு பயன்படுத்தலாம். விடயம் என்று சொன்னால் இது தமிழ் கட்சிகளிடையே பிளவுகளை ஏற்படுத்துவது மாத்திரமல்லாமல் தமிழ் மக்களிடையேயான வாக்கு பலத்தை சோதிப்பதற்கான ஒரு பரீட்சை களமாக கூட மாறப்போகின்றது. சிங்கள மக்கள் கடந்த ஜனாதிபதியை கலைத்திருந்தார்கள் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட பொழுது. ஆனால் அதற்காக நாங்கள் ஒரு களப்பரீட்சையாக இதை எடுத்து அவர்கள் மாறிவிட்டார்கள் என நம்புவதற்கான இல்லாமல் அதற்கு நாங்கள் எடுப்போமாக இருந்தால் சில வேளைகளில் இது ஆபத்தாக முடியும் என்றால் இதற்குரிய சர்வதேசத்தின் மஸ்தியஸ்தம் தேவையில்லை. இங்கே சர்வதேசமே அதை அப்படித்தான் எடுக்கும். இப்பொழுது கூறுங்கள், இந்த முறை இவர்கள் இவ்வாறான ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்பதை நிச்சயமாக வடக்கு கிழக்குக்கான ஒரு பொது வேட்பாளர் என்று மாற்றி அமைத்தால் அதில் ஒரு வெற்றி ஏற்படும். கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிராம்டன். 9054568433. இன்றைய செய்தியின் பின்னணியில் அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை காலை வேளையில் சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், கடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தப்படுவது தொடர்பான விவரங்களை வழங்கியிருந்தோம். இப்பொழுது அதனுடைய அடுத்த பகுதியாக பல செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இன்று யாழ்ப்பாணத்தில் தமிழ் கட்சிகள் இந்த பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக ஒரு கூட்டத்தை நடத்துகின்றன. அதில் எவ்வாறான முடிவுகள் எடுக்கப்படும் என்று அனைவரும் அறிய ஆவலாக இருக்கின்ற இந்த சூழலில் குறிப்பாக ஒரு குழு நியமிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனூடாக அடுத்தடுத்த நகர்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டாலும் குறிப்பாக தமிழ் தேசிய பரப்பில் மிக முக்கியமாக விளங்குகின்ற அரசியல்வாதிகளான எம்.ஏ. சுமந்திரன் மற்றும் ஸ்ரீதரன் ஆகியோர் இப்பொழுது இந்த விடயம் தொடர்பாக இரண்டு வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்திருப்பது தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாகவும் மாறியிருக்கின்றது. ஒரு கட்சிக்குள்ளேயே ஒருமித்த கருத்து நிலவாத ஒரு சூழல் காணப்படுகின்ற அதே நேரத்தில் எம்.ஏ. சுமந்திரன் அவர்களுடைய கருத்து ராஜபக்ச இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடுமோ என்று ஆராயப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். காரணம், மீண்டும் புலிகள் வந்துவிட்டார்கள் என்ற ஒரு கருத்தை அவர்கள் விதைக்க முற்படுவார்கள். இதன் காரணமாக சிங்கள மக்களுடைய வாக்குகள் என்பது அவருக்கு கூடுதலாக வழங்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை தோற்றுவித்து விடும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் தயான் ஜெயதிலக தெரிவித்திருக்கின்ற கருத்தும் இங்கே முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது. ஏற்கனவே பிளவுபட்டிருக்கின்ற தமிழ் கட்சிகள் இந்த விடயத்தின் அடிப்படையில் மேலும் பிளவுபடக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் உருவாகும் என்று தெரிவித்திருக்கின்றார். இந்த பொது வேட்பாளரை நியமிப்பது தொடர்பாகவே கட்சிகளுக்குள் பிளவுகள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் என்று தெரிவித்திருப்பதோடு மட்டுமல்லாமல் அறங்கலைய போராட்டத்தின் போது இந்த இன துவேஷம் அல்லது பெரும்பான்மையின மக்களிடையே இதுவரை காலம் இன விதைப்புகளை மேற்கொண்டு வந்திருந்தவர்கள் இனிமேல் காலங்களில் அவ்வாறான விடயங்களை செய்ய முடியாதவர்களாக இருக்கின்ற இந்த சூழலில் தமிழ் கட்சிகள் இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி பொதுஜன பெருமுனவோடும் அதே நேரத்தில் சஜித் பிரேமதாச அணியோடும் பேச்சுக்களை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயங்களை ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த ஜனாதிபதி பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கரு என்பது தமிழ் கட்சிகளிடையே குறிப்பாக இன்று நடைபெற கூட்டத்திலே ஒரு சுமூகமான ஒரு முடிவை எட்டக்கூடிய நிலையை ஏற்படுத்துமா? இந்த குழுவை நியமிப்பதன் ஊடாக எதிர்வரும் காலங்களில் என்னென்ன நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்க ஆயத்தமாவார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இந்த முதலாய விடயம் என்று சொன்னால் இது தமிழ் கட்சிகளிடையே பிளவுகளை ஏற்படுத்துவது மாத்திரமல்லாமல் தமிழ் மக்களிடையேயான வாக்கு பலத்தை சோதிப்பதற்கான ஒரு பரீட்சை களமாக கூட மாறப்போகின்றது. கடந்த காலங்களில் தமிழ் தேசிய பரப்பு சார்ந்த கட்சிகள் ஒருமித்த வகையில் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவையோ அல்லது மைத்ரி பால ஸ்ரீசேனாவையோ போன்றவர்களை ஆதரித்து வந்த ஒரு காலகட்டத்தில் எவ்வாறான நிலைமை இருந்தது என்பது அவர்களுக்குரிய தெளிவாக தெரிந்திருந்தது. அதாவது சிங்கள பகுதியை மக்கள் அனைவருமே மத்திய வேட்பாளருக்கு வாக்களிப்பதாகவும் இந்த தமிழ் பகுதிக்கு வந்த ஆதரவு தெரிவித்தவர்கள் அந்த தேர்தல்களில் தோற்றதாகவுமான வரலாறுகள் இருக்கின்றன.
இருக்கின்றன. ஆனால் இந்த முறை இவர்கள் இவ்வாறான ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்பதை நிச்சயமாக வடக்கு கிழக்குக்கான ஒரு பொது வேட்பாளர் என்று மாற்றி அமைத்தால் அதில் ஒரு வெற்றி ஏற்படும். அது எவ்வாறு என்று சொன்னால், இது வடக்கு கிழக்கு மாத்திரமல்ல, குறிப்பாக கூறுங்கள், தமிழ் என்பது இஸ்லாமியர்கள், மலையக வாழ்வுறவுகள் மற்றும் புத்தளம், நீர்கொழும்பு வரை பரவி இருக்கின்ற, தற்பொழுது அவர்கள் சிங்கள மொழியை கதைத்தாலும் தமிழர்களாக இருக்கின்ற பல ஆயிரக்கணக்கான மக்கள் போன்றவர்கள் எல்லாம் உள்வாங்கப்பட வேண்டும். அதை விட அங்கே இருக்கின்ற வேகரின மக்கள், தெலுங்கர்கள் எல்லாம் தமிழ் பேசுபவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அவர் தொகையில் சிறியவர்களாக இருக்கலாம், ஆனால் அந்த வாக்கு வங்கி என்பது பலம் பொருந்தியதாக இருக்கும். அதை விடுத்து நாம் தனியே தமிழ் என்பதை முக்கியப்படுத்தி, தமிழ் தேசியத்தை முக்கியப்படுத்தி ஒரு வேட்பாளரை நிரூபித்தால் அந்த வேட்பாளர் வடக்கு கிழக்கு பகுதிகளில் பெரும்பான்மை வாக்குகளை பெற தவறும் பட்சத்தில் அது கேள்விக்குறியாகும். பெரும்பான்மை என்பது குறைந்தது ஒரு 70% வாக்குகளை தன்னும் கவரக்கூடிய தன்மை இல்லாவிட்டால் அது நிச்சயமாக ஒரு கேள்விக்குள்ளாகக்கூடிய விடயமாக மாறிவிடும். மறுபுறத்தே இப்பொழுது நாங்கள் தமிழ் கட்சிகள் இவ்வாறு இணைந்து தாங்கள் பரப்புரைகளை செய்வதற்கோ அல்லது தாங்கள் ஒரு முயற்சியை எடுப்பதற்கோ முனைகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறார். இப்ப EPDP மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, முஸ்லிம் காங்கிரஸ் போன்ற பல இத்தியார்கள் மற்றும் தற்பொழுது சரத்குமார் நாயக்காவின் மக்கள் முன்னணி, தேசிய மக்கள் முன்னணி போன்றவையெல்லாம் தங்களுடைய வாக்கு வங்கியை சேகரிப்பதற்காகவும் தங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளரை முன்னிலைப்படுத்துவதற்குமான பிரச்சாரங்களில் ஈடுபட போகின்றனர். இந்த நிலையில் இவர்கள் நிச்சயமாக ஒருமித்த ஒரு முடிவை எடுக்க வேண்டுமானால் இருந்தால் அது ஒரு பொது வேட்பாளராக அனைத்து வடக்கு கிழக்குக்கும் அல்லது 2ஆம் தர பிரஜைகளாக இலங்கையில் நோக்கப்படுகின்ற இனங்களுக்காக இருக்க வேண்டும். அவ்வாறு 2ஆம் தர செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ் என்கின்ற நிலையில் உள்ள தமிழர்கள், முஸ்லிம்கள் மற்றும் குறிப்பிட்ட ஏனையவர்கள், அதாவது ஏனைய இனங்கள் மற்றும் தமிழ் பேசுகின்ற மக்கள் அனைவருமே அந்த வரையறைக்குள் வருவார்கள். அவ்வாறு வரும்போது அது ஒரு பேச்சு தன்மையை கொடுக்கும். எவ்வாறு என்று சொன்னால், அந்த வேட்பாளர் தேர்தலுக்கு முன்னரே இன்னொரு வேட்பாளரோட இணக்கத்துடன் விட்டுக் கொடுப்பையோ அல்லது வாபஸ் பெற்று அவர்கள் உறுதிமொழி அடிப்படையில் செய்யக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் ஒரு சிங்கள வேட்பாளர் தான் தேர்தலுக்கு முன்னரே தமிழர்களுக்கு இதை செய்வேன் என்று சொல்லி தனது வாக்குகளை சிங்கள பகுதியில் இழக்க விரும்ப மாட்டார். அதைத்தான் நாங்கள் கண்கூடாக கண்டுகொண்டிருக்கிறோம். இங்குள்ள கேள்வி இருக்கின்றதுதான், இதுவரை காலம் நடந்த தேர்தல்களில் நாங்கள் தேர்வு செய்த வேட்பாளர்கள் எதை தந்தார்கள் அல்லது வெற்றி பெற்றார்களா ஜனாதிபதி தேர்தல்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதை பார்த்தோம் என்றால் இதற்கான பதில் கிடைக்கும். சரி, முன்னர் விடுதலை புலிகளுடைய காலகட்டத்தில் ஒருவரை நியமித்தால் அல்லது ஒரு கட்சிக்கு ஆதரவை வழங்கக்கூடிய நிலை இருந்தது. தமிழ் மக்களிடம் அந்த கோரிக்கையை தமிழ் கட்சிகள் வைக்கின்ற பொழுது அல்லது விடுதலை புலிகள் அது தொடர்பான அறிவிப்பை வெளியிடுகின்ற பொழுது மக்கள் ஓரணியில் திரண்டு அந்த கை காட்டுபவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஒருமித்த ஒரு முடிவை எடுக்கக்கூடிய நிலை என்பது காணப்பட்டது. ஆனால் இப்பொழுது இன்றைய தினம் இந்த வேட்பாளரை தெரிவு செய்வதா இல்லையா அல்லது இதில் எவ்வாறான நகர்வுகளை மேற்கொள்வது என்பது தொடர்பாகவே இப்பொழுது கூட்டம் ஒன்று நடைபெறுகின்றது. இதிலும் பல வாத பிரதிவாதங்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற சூழலில் எதிர்காலத்தில் ஒரு முடிவை எடுத்தால் அந்த முடிவுக்கு இணங்க அனைத்து தரப்பினரும் செயற்படக்கூடிய ஒரு நிலை காணப்படுமா என்றால் இப்பொழுது ஒரு சந்தேகத்தை எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். இது மஹிந்த ராஜபக்சவினுடைய ஒரு திட்டமாக கூட இருக்கலாம். இந்த பொது வேட்பாளர் நியமிக்கப்படுகின்ற பொழுது அதனூடாக விடுதலை புலிகளினுடைய மீள் வருகை தொடர்பாக சிங்கள மக்கள் மத்தியில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இதனை ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளிவிட்டு தொடர்ந்து செல்லலாமா அல்லது இதனை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இல்ல, இதனை கருத்தில் கொள்ள வேண்டும். அவருடைய கூற்றிலிருந்து சற்றே மாறுபட்டு சிங்கள மக்கள் தமிழ் வேட்பாளர் ஒருவர் வரும் பொழுது தமிழ் வேட்பாளர் சிங்கள பகுதிகளுக்கு சென்று பிரச்சாரம் செய்வாரா, சிங்கள மக்களுக்கு தன்னுடைய கொள்கைகளை விளங்கப்படுத்துவாரா என்ற போன்ற பல இத்தியாதிகள் எல்லாம் நடைபெற போவதில்லை. எனவே அது சிங்கள மக்களிடையே ஒரு பிரச்சார பொருளாக தமிழர்கள் தனியாக நிற்கின்றார்கள், தனியாக எதிர்க்கின்றார்கள் என்பதுடன் 10ஓடு 11 ஆமாம் விடுதலை புலிகளின் மீள் உருவாக்கம் என்று இல்லாமல் ஒரு தனி நாட்டிற்கான
ஒரு கோரிக்கையாக இது வந்துவிடலாம் என்கின்ற ஐயப்பாடு வரலாம் என்றால் இதை ஒரு சர்வஜன வாக்கெடுப்பாக கருவக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது என்றால் இலங்கை எப்பொழுதுமே தானாக ஒரு சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தப் போவதில்லை. ஆனால் தமிழ் தரப்புகள் இதனை அவ்வாறு பயன்படுத்தலாம். ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட கேள்வியில் ராம் இருக்கின்ற விடயம் முதலே அதை கேட்டிருந்தீர்கள், மன்னிக்கவும் அதற்கான பதிலை நான் கடந்து சென்று விட்டேன். சுமந்திரன் ஸ்ரீதரன் ஆகியவர் இருவருமே வேறுபட்ட கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். ஆம், சுமந்திரனுடைய கருத்து இவ்வாறு இருக்கின்றது, ஸ்ரீதரன் அவர்களுடைய கருத்து எவ்வாறு என்று சொன்னால் இதுவரை காலமும் நாங்கள் நியமித்த யாருமே எதுவும் தரவில்லை, எனவே பரீட்சித்து பார்ப்போம், இது தனது தனிப்பட்ட கருத்து என்று தெரிவித்தார். நான் இந்த நிகழ்ச்சிக்கு சற்று முன்பதாக அவருடன் கதைத்திருந்தேன். கதைத்த பொழுது அவர் கூறிய கருத்துக்களில் ஒன்று, தமிழ் கட்சிகளிடையே இது பிரிவை ஏற்படுத்துமா என்பதெல்லாம் தாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் என்றால் பாராளுமன்ற தேர்தல்கள் வருகின்ற பொழுது பலவீனமான கட்சிகள் பலம் பெறுவதற்காகவும் இதனை ஒரு முனைப்பாக எடுக்கலாம். இப்பொழுது எடுத்தீர்களானால் விக்னேஸ்வரன் அவர்கள் தமிழரசு கட்சியால் அல்லது தமிழ் தேசிய முன்னணியால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் டிஎன்ஏயால். அதாவது கதாநாயகராக அறிமுகப்படுத்தப்பட்டு அவ்வாறு அரசியலுக்கு நுழைந்து பிறகு தனது விருப்பு வெறுப்புகள் காரணமாக புரிந்து இன்னொரு கூட்டணியை அமைத்து அதில் போன்ற பலரும் அவருடைய கூட்டு தொடர்பான முழுமையான விவரம் தெரியாது என்பதை எடுத்துக்கொண்டு, ஆனால் அவ்வாறான ஒருவர் எடுக்கும் பொழுது இங்கே உள்ள கட்சிகள் முதலில் சிந்திக்கும். இப்பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கட்டும், தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், இதன் மூலம் இவர் ஆதாயம் பெறுவாரா, பாராளுமன்ற மற்றும் மாகாண சபை தேர்தல்களில் இது இவருக்கான வாக்கு வங்கியை அதிகரிக்குமா போன்ற கேள்விகளை எல்லாம் அவர்கள் உள்ளே எழுப்புவார்கள். என்றால் கடைசியில் அவர்கள் ஒரு அரசியல்வாதிகள் என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் அவர்களுடைய பயணம் தொடரும். அவர்கள் தங்களது பாராளுமன்ற இருப்புகளை தக்க வைப்பார்கள், அதற்காக போராடுகின்றார்கள் என்பது உண்மை. அத்தோடு மக்களுக்கான பொருளாகவும் இருக்கின்றார்கள். எனவே அவ்வாறான நிலையில் நிச்சயமாக இப்பொழுது ஒரு கட்சிக்குள்ளேயே இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன. அதைவிட தற்போது தலைவராக இருக்கின்ற மாவை சீனாராஜா தனது கருத்தை தெரிவிக்கவில்லை. எனவே அந்த பிரதான கட்சி அந்த நிலையில் இருக்கிறது. தமிழரசு கட்சி தான் பிரதான கட்சி. அதைவிட தமிழ் தேசிய மக்களுடன் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. எனவே இவர்களிடையே ஒரு பேச்சு பொருளாக அல்லது மக்களை திசை திருப்புவதற்கான முயற்சியாக நடைபெறுமே ஒழிய, ஆனால் இங்குள்ள ஆபத்து என்னவென்றால் தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற மக்கள் கூட சில வேளைகளில் ஜனாதிபதி தேர்தல் என்பது நாட்டின் தலைமைக்கான தேர்தல். அதன் பொழுது தாங்கள் விரும்பிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அபாயகரமான நிலை இருக்கின்றது. சரி, இந்த நேரத்தில் தயான் ஜெயதிலக வைத்திருக்கின்ற கருத்து, அதாவது இது ஒரு குறிப்பாக சிங்கள தலைவர்களோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. காரணம், ஒரு மாபெரும் போராட்டம் சிங்கள மக்களாலேயே கூடுதலாக முன்னெடுக்கப்பட்ட ஜனாதிபதியை வீட்டுக்கு அனுப்பிய ஒரு போராட்டம் நடைபெற்ற இடம். ஆகவே மனங்களில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகின்ற பொழுது இனவாத கருத்துக்களை முன்னர் தெரிவித்த தலைவர்கள் அவ்வாறான ஒரு நிலையை பிரச்சாரத்திற்காக பயன்படுத்த மாட்டார்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். ஆகவே தமிழ் தரப்பு வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குகின்ற வேட்பாளர்களோடு முன்கூட்டியே பேசலாம். இதே ஒரு கருத்தை சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் முன்வைத்திருந்தார். சர்வதேச பிரதிநிதிகள் முன்னிலையில் அவர்கள் என்னென்ன விடயங்களை தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு வழங்குவார்கள் என்ற உத்தரவாதத்தை எழுத்து மூலமாக சர்வதேச பிரதிநிதிகள் முன்னிலையில் பெற்றுக்கொண்டு நகரலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? இது அவர்களுடைய அடிப்படையை, அதாவது அடிப்படை முரண்பாட்டிற்கே அவர்களை எட்டி சென்றுவிடும். அவர்களுக்கு தெரியும் எந்த வாக்குகள் தங்களை வெற்றி பெற வைக்கும் என்று. ஒரு வேட்பாளர் முன்னறிவிப்பாக செய்வாராக இருந்தால் தமிழ் மக்களுக்கு தான் இவ்வாறான தீர்ப்பை வழங்குவேன் என்று அவர் நிச்சயமாக ஒரு புதிய கோணத்தில் பார்க்கப்படுவார். ஆனால் அதனை ஏற்கின்ற மனப்பான்மை என்பது சிங்கள மக்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பது அது வேட்பாளரை பொறுத்தது. இவ்வாறு கூறுங்கள், அனுர திசாரகுமார் நாயக் என்பவர் அவர் ஒரு சாதாரண மட்டத்திலிருந்து வந்த ஒருவராக இருக்கின்றவர். அதே போல சஜித் பிரேமசாவை எடுத்தால் அவர் பரம்பரை அரசியல்வாதியாக இருக்கின்றனர். அதே போல இப்பொழுது அடுத்த கட்சியிலிருந்து யார் வேட்பாளராக வருவார்கள் என்பது தெரியாத பொழுதும் அந்த கட்சி கூட எவ்வாறான வேட்பாளரை முன்னிலைப்படுத்த போகின்றது என்பது தெரியாது. ஆனால் ஒரு புரட்சிகரமான வேட்பாளராக இருந்தால் அவர் முன்னேயே தனது கருத்தை தெரிவிக்கலாம். ஆனால் இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால்
கடந்த தமிழ் மக்களுடனான கடந்த 2 கூட்டங்கள் கனடாவில் நடந்ததாக இருக்கட்டும், ஜாழ்ப்பாணத்தில் இருந்ததாக இருக்கட்டும், எந்த ஒரு முனைப்பையும் அந்த அனுராதேசர காட்டவில்லை. அதாவது தான் இதை தருவேன் என்று சொல்ல மாட்டேன், ஆனால் அவர்களுக்கான பிரச்சனை இருக்கின்றது, அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று. அப்பொழுது நாங்கள் என்னென்றால் ஒரு ரோட் மேப் இல்லாமல், ஒரு பயண திட்டம் இல்லாமல் பயணிக்கின்ற தலைவர்களை காண்கின்றோம். இந்த நிலைதான் கடந்த காலத்திலும் இருந்தது. எனவே அதை கூறுவதில் உண்மையில் ஒரு அடிநாதம் ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால், ஆம், சிங்கள மக்கள் கடந்த ஜனாதிபதியை கலைத்திருந்தார்கள் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட பொழுது. ஆனால் அதற்காக நாங்கள் ஒரு களப்பயிற்சியாக இதை எடுத்து அவர்கள் மாறிவிட்டார்கள் என நம்புவதற்கான சாட்சியங்கள் இல்லாமல் அதை நாங்கள் எடுப்போமாக இருந்தால் சில வேளைகளில் இது ஆபத்தாக முடியும் என்றால் இதற்குரிய சர்வதேசத்தின் மத்தியஸ்தம் தேவையில்லை. இங்கே சர்வதேசமே அதை அப்படித்தான் எடுக்கும். இப்பொழுது கூறுங்கள், யாருமே எதுவும் கதைக்காவிட்டாலும் தமிழ் வேட்பாளரை நிறுத்தி அந்த தமிழ் வேட்பாளர் குறைந்த வாக்குகளை பெறுமிடத்து அது பலமான அடியாக தமிழ் தேசியத்திற்கு இருக்கு. ஆனால் அதே வேட்பாளர் ஒருமித்த வேட்பாளராக வடக்கு கிழக்கு மற்றும் சிறுபான்மையினராக இருந்து வடக்கு கிழக்கு பகுதிகளில் 75-80% வாக்குகளை பெற்றால் அங்கே அந்த கோரிக்கை என்பது பெரிய ஆதரவு பெற்றதாக இருக்கும். எனவே இது ஒரு மிகவும் சிக்கலான நிலைமை. நாங்கள் இங்கே இருந்து இதனை கூற முடியாது. ஆனால் அவர்களுடைய முயற்சி என்பது எந்த அடிப்படையில் எடுக்கப்படுகின்றது என்பதை அவர்கள் அறிவிக்க வேண்டும். ஆமாம், இன்று நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தின் ஊடாக பல முடிவுகளை வெளி உலகுக்கு பெற்றுக்கொள்வதற்கு இந்த கட்சிகள் ஒன்றிணைந்திருக்கின்றன. அதன் மூலமாக ஒரு குழு அமைக்கப்பட்டு அடுத்தடுத்த நகர்வுகள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கின்றோம். இன்று நடைபெறுகின்ற கூட்டத்தினுடைய தகவல்களையும் நாங்கள் நேர்களுக்கு அறிவிப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுரேஷ், உங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி ராம், நன்றி நேர்களே, மீண்டும் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.